இது நம்ம ஃபேமிலி. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அன்று தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் சதீஷ், நவீன், பெருமாள் ஆகியோர் தாம்பரம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என வாக்குமூலம் அளித்தனர். இந்த பணம் தொடர்பாக நயினார் நாகேந்திரனுக்கு இருமுறை சம்மன் அளிக்கப்பட்டது. வழக்கின் தன்மை கருதி தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் தொடர்பான வழக்கினை சிபிசிஐடிக்கு கடந்த 26ஆம் தேதி மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்தார். வழக்கு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் கைது செய்யப்பட்ட 3 பேரிடமிருந்து தாம்பரம் காவல்துறையினர் பறிமுதல் செய்த 4 செல்போன்கள், டிஜிட்டல் ஆவணங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் நேரில் சென்று வழக்கின் விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி சசிதரனிடம் ஒப்படைத்தனர். வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கியுள்ளனர். தேர்தலில் தகாத செல்வாக்கை பயன்படுத்துதல், வாக்காளர்களை தவறாக வழிநடத்துதல், அரசு உத்தரவை மதிக்காமல் இருத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து வழக்கின் விசாரணையை துவங்கியுள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 பேர் மீதும் தனியாக வழக்கு பதிவு செய்து சம்மன் அளித்து விசாரணையை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள செல்போன்களை தடயவியல் துறையிடம் ஒப்படைத்து யார் யாருடன் இந்த நபர்கள் தொடர்பு கொண்டனர் என்ற விவரங்களையும் திரட்ட உள்ளதாக சிபிசிஐடி காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.